ஆபரேஷன் சிந்தூர் மூலம் இந்தியா தக்க பதிலடி கொடுத்துள்ளது. வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி விளக்கம். நள்ளிரவு 1:05 முதல் 1:30 வரை 9 பயங்கரவாத முகாம்கள் மீது துல்லிய தாக்குதல்கள். ஆபரேஷன் சிந்தூர் குறித்து கர்னல் சோஃபியா குரேஷி தகவல். தீவிரவாத முகாம்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட செயற்கைக்கோள் வீடியோக்கள். இந்திய ராணுவம் விளக்கம். ஆபரேஷன் சிந்தூர் எதிரொலி. நாடு முழுவதும் நடைபெற்ற போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகை. இந்திய பாதுகாப்பு படைகளின் நடவடிக்கைக்கு அமோக ஆதரவு. பட்டாசு வெடித்து கொண்டாடிய மக்கள். ஜம்மு காஷ்மீர் எல்லை கட்டுப்பாடு கோடு பகுதியின் அருகே வசித்து வந்த மக்கள் பாதுகாப்பான இடத்திற்கு மாற்றம். பரபரப்பான சூழலில் மத்திய அமைச்சரவை கூட்டம். பிரதமர் மோடி முக்கிய ஆலோசனை. வழக்கமான ஆட்சி அல்ல, வாழ்க்கையை உயர்த்தும் ஆட்சி இது. முதல்வர் மு க ஸ்டாலின் பேச்சு. 2026 தேர்தலில் வெற்றிவேல் வீரவேல் எனும் ஆபரேஷனை தொடங்குவோம். பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் பேட்டி. ஆபரேஷன் சிந்தூர் வெறும் தொடக்கம்தான். தமிழக ஆளுநர் RN ரவி எக்ஸ் தளத்தில் பதிவு. நம் நாட்டிற்கு சொந்தமான நீர் இனி வேறு நாட்டுக்கு செல்லாது. பிரதமர் மோடி பேச்சு. சிறப்பாக செயல்பட்ட ராணுவ வீரர்களுக்கு சல்யூட். அமைச்சர் ராஜ்நாத் சிங் பாராட்டு. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைகள். இந்திய அணியின் முன்னாள் வீரர் சச்சின் பாராட்டு. இன்றைய IPL போட்டி. பஞ்சாப் டெல்லி அணிகள் மோதல்.